என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக எங்கே என்ற கேள்வியோடு மறுபடியுமாக இன்னொரு சின்ன தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனா 1:8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். நீ எங்கே இருந்து வருகிறாய்? அநேக நேரங்களில் எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம், பதிலே தெரியவில்லை. யோனாவுக்கும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒருவேளை யோனா அதற்கு கொடுத்த பதில் வித்தியாசமானது. அடுத்த வசனத்துல அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். தான் யாரு, அவன் எங்கிருந்து வரான் அப்படின்னா அவர் சொல்றான், நான் பயபக்தி உள்ளவன், நான் பயபக்தி உள்ளவன். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? யோனா வாழ்க்கையில என்ன பதிலை நாம் கண்டுபிடிக்க போகிறோம்? 3 காரியத்தை யோனாவின் வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டியது. நாம் நம்மை இதோடு கூட ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். எங்கிருந்து வந்தாய்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வந்தேன். முதல் பதில் என்ன? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வந்தவன். கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கும்போதுதான் அவருடைய வார்த்தை கிடைத்தது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் கட்டளை பிறந்தது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி யோனா அவன் எழுந்து யோப்பா பட்டணத்திற்கு போய் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை கடைசியாய் என்றைக்கு அனுபவித்தீர்கள்? கர்த்தருடைய சமூகத்தை ஏன் இழந்தீர்கள்? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை ஒருவேளை இன்றைக்கு இழந்தவர்களாக இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருந்தா, ஏன் கர்த்தருடைய சமூகத்தை இழந்தீர்கள்? யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள் உலக பிரகாரமான சிநேகங்கள், உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான நன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய சமூகத்தை இழக்கின்ற ஒரு துணிகரம் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள யாருக்காவது இருக்குமானால் அன்போடு சொல்லுகிறேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி கர்த்தருடைய சமூகத்திற்கு ஈடு இணை இல்லை. ஐயா, கர்த்தருடைய சமூகத்தை விட எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருவேளை சொல்லுவார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் ஒரு பெரிய நன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தேவனுடைய சமூகத்தை நான் இழக்கிற இந்த காரியத்தினாலன்னு உங்க உள்ளத்துல ஒருவேளை உணர்த்தப்பட்டா அன்போடு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை யாருக்காகவும் இழக்காதீங்க, எதற்காகவும் இழக்காதீங்க. முதலாவது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி வந்தவன். இரண்டாவது, நீ எங்கே இருந்து வந்தாய்? யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:2 நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இரண்டாவது, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தவன். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நமக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார், பொறுப்புகளை கொடுக்கிறார். எத்தனை நேரம் அவருடைய கட்டளைகளையும் பொறுப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், கீழ்ப்படுகிறோம்? எத்தனை நேரம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்? அநேக நேரங்களில் ஆண்டுடைய கட்டளைக்கு நம்ம செவி கொடுக்காம, ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துடுறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை இழந்திருக்கலாம். அந்த கீழ்ப்படியாமையினால உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை பெரிய ஆசீர்வாதங்களை இழந்துகிட்டு இருக்கலாம். தேவன் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உங்களை கொண்டுதான் அதை முடிக்கணும்னு சொல்லி தேவனுக்கு உங்கள் பேர்ல ஒரு எதிர்பார்ப்பு. தேவன் உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்திலே அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பொறுப்பை வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது ஒரு பாக்கியமாக செய்யுங்கள். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டாரா, அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா உடனே கீழ்ப்படிவோம்.
உடனே கீழ்ப்படிவோம். இந்த சப்மிஷன் தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ சின்ன சின்ன விஷயத்தில். ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து நியூஸை பார்த்துக்கிட்டே ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணேன். எனக்குள்ளாக ஒரு உணர்வு, எனக்குள்ளாக ஆவியானவர் பேசினது தெரிஞ்சது. நீ ஃபேஸ்புக்கை மூடிட்டு நீ என் சமூகத்துக்கு வா. நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு தடவை IPL நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஃபைனல் மேட்ச். அது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீரென்று ஆவியானவர் சொன்னார், நீ வா, என் சமூகத்துக்கு வா, நீ ஜோம் பண்ணு. ஆண்டவர் என்னை கேட்குறார், என்னுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐ நீட் யூ. ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், அந்த நேரம் அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலையும் தேவ பிரசன்னத்தையும் கொண்டு வந்தது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரம் வேணாலும், எந்த காரியத்துக்கு வேணாலும் கீழ்ப்படிவதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இல்லை ஆண்டவரே கொஞ்சம் இருங்க, ஒரு லாஸ்ட் பால் முடிஞ்சிடட்டும், ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சேட்டிங்கில் இருக்கிறேன். எந்த வினாடி கர்த்தர் பேசினாலும் அதே வினாடி கீழ்ப்படிவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கிருந்து வந்தோம்? கீழ்ப்படியாமல் ஓடி வந்தவன், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் வந்தவன், தேவ சமூகத்தை விட்டு விலகி வந்தவன். மூன்றாவதாக 1 அதிகாரம் 3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பா பட்டணத்துக்கு போய், சம்பந்தமே இல்லாத ஒரு டைரக்ஷனில் போகிறார். நான் போகிறேன், ஆனால் நான் கப்பல் ஏறுறேன், ஆனால் யோப்பா பட்டணத்துக்கு போய் நான் தர்ஷீசுக்கு போகிறேன். ஒரு மாற்று திட்டத்தோடு கூட ஓடி வந்தவன். ஒரு மாற்று திட்டம். எப்போதும் யோனாவுக்கு ஒரு மாற்று திட்டம் இருந்தது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா நீங்கள் ஒரு மாற்று திட்டத்தை தயவு செய்து அமைக்காதீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் கொடுங்கள். தேவ சித்தத்தை எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு மாற்று திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்று திட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நிறைய பேர் இந்த பிளான் A பிளான் B போட்டு வச்சுருப்பாங்க. இது இல்லைன்னா இது பண்ணலான்னு. மாற்று திட்டம் நம்ம போட வேண்டாம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்ய கற்றுக்கொள்வோம். ஆண்டோடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க எப்போவுமே மாற்று திட்டத்துக்கு போக மாட்டாங்க, அவர் கொண்டு போவார். ஆனால் நாம் இன்னொரு மாற்று திட்டத்துக்காக நாம் ஒரு பிளான் போடக்கூடாது. யோசித்து பாருங்களேன், அந்த இடத்துல யோனாவை பார்த்து அந்த கப்பலின் மாலுமிகள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, எழுந்து ஜோம் பண்ணுப்பா. சரி, இந்த கடல் கொந்தளிப்பு நிற்கிறனா நாங்கள் என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான் பாருங்களேன், அவர் அந்த 12 அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். மாற்று திட்டம். தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதில் நிற்போம். அதில் எத்தனை பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை காத்துக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி வந்தவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தவன், மூன்றாவது மாற்று திட்டத்தோடு கூட வந்தவன். பிரியமானவர்களே, இந்த யோனாவை பார்த்து கேட்கிறார்கள், நீ எங்கிருந்து வந்தவன்? இன்னைக்கு நம்ம பதில் என்ன? ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு எங்கே போவேன்னு சொல்லி சங்கீதக்காரனை போல நாமும் கேட்போம். ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன்னு கீழ்ப்படிதலிலே நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவரே எனக்கு மாற்று திட்டம் வேறு ஒன்றும் இல்லை, உம்மை தவிர நான் யார்கிட்ட போவேன்? எனக்கு வேறு என்ன திட்டம் இருக்குது? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? அவருடைய சித்தம் செய்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51:11. சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஜெபமெல்லாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கிருந்து வந்தோம் என்ற அந்த கேள்வி எங்களை பார்த்து கேட்டால் நாங்கள் எத்தனை நேரம் தேவ சமூகம் இல்லாமல் ஓடுகிறதையும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஓடுகிறதையும், ஆண்டவரே தேவனுடைய சித்தம் செய்யாமல் எங்கள் மாற்று திட்டத்தோடு ஓடுகிறதையும் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வைத்து பார்க்கிறோம். அப்படி பல நேரங்களிலே நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். எங்களை மன்னியும். உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய திட்டத்திற்கு தலைவணங்க, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றும் காத்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51:11. சங்கீதம் 51:11. God bless.